என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு முதலாவது. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 34 வரை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. முதலாவது அல்லது முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் கூறுகிறார். நாம் தேவனுடைய ஆளுகையையும், அதாவது ராஜ்யம், அரசு, ஆட்சி, ஆளுகை, அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று இயேசு வற்புறுத்துகிறார். தேவனுடைய ஆளுகையை தேட வேண்டும் என்றால் அவர் நம்மை ஆளும்படியாக அவரிடம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய சுய விருப்பு வெறுப்பின்படி வாழாமல் தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும். அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். தேவன் திருமறையில் தந்த விதிகள், முன்மாதிரிகள் ஆகியவற்றை அறிந்து அதன்படி வாழுவோமானால் நாம் தேவ ஆட்சிக்குள் வாழ்கிறோம் என்பதாகும். அடுத்து அவருடைய நீதியை தேடுவது அவசியம். தேவனுடைய நீதி எனப்படுவது யாது? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆதியாகமம் 15:6. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகுக் 2:4. கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ரோமர் 5:21. இந்த வசனங்களை பார்க்கும்போது தேவனுடைய, கிறிஸ்துவினுடைய, அவர் சிலுவை மூலம் சம்பாதித்த நீதியை அடைவதற்கு விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசத்தின் மூலம் நாம் தேவனுடைய நீதியை பெற முடியும் என்பது புலப்படுகிறது. 1 யோவான் 3:7 சொல்லியுள்ளபடி, நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். எனவே நாம் நீதியுள்ள காரியங்களை, தேவ நீதி வெளிப்படுவதற்கு ஏதுவான காரியங்களையே செய்யவும் வேண்டும். இப்படி நாம் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு அவருடைய நீதிக்கு ஏதுவான காரியங்களை செய்வோமானால் இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுமாம். எவைகளெல்லாம் என்பதை இயேசு முன் வசனங்களில் குறிப்பிடுகிறார். உணவு, உடை போன்ற உலகியல் தேவைகளுக்காக மனிதர்கள் அதிகமாய் கவலைப்படுவதை கண்டிக்கிறார். இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்பதை தேவன் அறிவார். அவற்றை ஆன்மீக தேவைகளோடு சேர்த்து கூடுதலாக தருவார் என்பதே சத்தியம். முதலாவது நாம் தேவனுடைய ஆளுகையையும் அவருடைய நீதியையும் ஆர்வத்தோடு முயன்று நாட வேண்டும். அப்போது தேவன் அந்த ஆன்மீக நன்மைகளை தருவார். அதோடு கூட உலகியல் நன்மைகளையும் தருவார். அப்படி இல்லாமல் உலகியல் நன்மைகளை மட்டும் பட்டியலிட்டு தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பது சரியல்ல. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நாமோ இலவசங்களுக்காக மட்டுமே இறைஞ்சுகிறோம். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நாமோ இலவசங்களுக்காக மட்டுமே இறைஞ்சுகிறோம். தீர்மானம்: தேவன் என் அரசர். அவர் சொன்னதெல்லாம் எனக்கு சட்டம். அவருக்கு கீழ்ப்படிவேன். அவரது ராஜ்யத்தில் நான் ஒரு குடிமகன்.